ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதா ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம உள்ள நூலில் ஒரு டிசைன்ஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரேமில் ஒரு கார்னரில் இப்படி கட்டிக்கோங்க. இதில் ஒரு சைடுக்கு ஒரு 5 சுற்றுங்கிற மாதிரி சுற்றிக்கோங்க. ஒரு ஆணி விட்டு ஒரு ஆணி சுற்றிக்கோங்க. இதே மாதிரியே 6 இது நம்ம 2 சைடு சுற்ற போகிறோம். ஏன்னா பூ இது கிடையாது, வேறு கலர் பூங்கிறதுனால இது அதை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக இதை நம்ம சுற்றுறோம். இப்போ ஒரு ஆணி விட்டு ஒரு ஆணி நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும். இது போடுறதுக்கு எனக்கு கம்ப்ளீட்டாக 4 ரோல் ஆகிடுது, 4 கண்டு நூல் ஆயிடுச்சு. ஒயிட் கலரில் 2, எல்லோ கலரில் 2 ஆயிருக்கு. இப்போ இது 2 சைடு நம்ம சுற்றிருக்கோம். நம்ம கட் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம எல்லோவை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆணி நம்ம விட்டுட்டு இன்னொரு ஆணியில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ அந்த மிச்சம் இருக்க ஆணியை நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி அடுத்த சைட்லேருந்து நம்ம இப்போ போட்டுகிட்டே வர போகிறோம். கேப்பில் ஃபில் பண்ணுற மாதிரி. இதுவே கம்ப்ளீட்டாக ஒரு 4 கிட்டத்தட்ட ஆகுது. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் நீங்கள் நிறைய சுற்று போட்டுக்கலாம். நான் ஒரு 5 சுற்று அளவுக்கு மட்டுமே போட்டிருக்கேன். இந்த டிசைன் போடுறதுக்கு இந்த ஃப்ரேமை நான் உள்ளே இருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நினைவுகளை திருப்பி எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு சைடு இப்போ சுற்றிருக்கோம். இப்போ அதே மாதிரி அடுத்தது கார்னரில் ஃபில் பண்ண போகிறோம். நம்ம ஒயிட் கலர் சுற்றாமல் வச்சுருக்க ஆணிலெல்லாம் நம்ம இப்போ இதை சுற்றிக்க போகிறோம். நல்லா மடியில் வச்சு சுற்றுறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ 2 சைடு சுற்றிருக்கோம். இப்போ 3வது சைடு நம்ம சுற்றிக்கிறோம். 3 சைடு சுற்றினா தான் உங்களுக்கு 6 பூ வர மாதிரி இருக்கும். ஒயிட் இப்போ நம்ம 2 சைடு சுற்றிருந்தோம். இதே மாதிரி இந்த கேப்லலாம் நம்ம சுற்றிக்கலாம். இப்போ முடிச்சதுக்கப்புறமா சும்மா ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எனக்கு எல்லாம் சுத்தமாக 2 ஆயிருக்கு. இப்போ ஒயிட் மட்டும் கொஞ்சம் மிஞ்சிருக்கு. அதில் நம்ம இப்போ கட்டுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பூ மாதிரி இருக்கிறத பார்த்து நம்ம அப்படியே கட்டிகிட்டே வர வேண்டியதான். சுற்றி நம்மளுக்கு எந்த வாட்டம் சரியாக இருக்கோ அங்கே சுற்ற வேண்டியதான். நான் ஒரு 2 மடிப்பில் நான் நூல் கொஞ்சம் ஓரளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதை இந்த சேஃப்டி பின்னு இந்த மாதிரி கோர்த்துக்கிறேன். சும்மா அப்படியே கோர்த்தா போதும். இப்போ உங்களுக்கு தெரிகிற அந்த கிராஸில் நம்ம விட்டு நம்ம அப்படியே கட்டிக்க வேண்டியதான்.
நான் முதல்ல 2004ல நான் என் பொண்ண கூட்டிக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண போறப்ப, அந்த பிரின்சிபல் மேம் ரூம்ல வந்து இது இருந்துச்சு. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம இப்ப ஸ்கூல் விட்டுட்டு சும்மா இருக்கிற டைம்ல இத கத்துக்கலான்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல கத்துக்கிட்டது. இந்த ஃப்ரேமும் அவ்ளோ பழசு. இது எல்லாமே ஒரு இடத்துல இருந்துச்சு. நான் பத்திரமா. இப்போ உங்களுக்கு போடுறதுக்காக நான் இத எடுத்திருக்கேன். அதனால தான் இந்த இந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. இதே மாரி எல்லாத்தையும் கட்டிக்கலாம் நல்லா. இந்த நூல் வச்சு எல்லா சைடும் கட்டிட்டா பாருங்க உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ குரோஷா ஊசி வச்சு இந்த மாரி நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இத எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கும். நம்ம மெதுவா எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இந்த ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. பொறுமையா இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சேனல்ல நான் இதுவரைக்கும் போட்ட டிசைன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்காக ஒண்ணு ஒண்ணா போட்டுட்ருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைபும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். நம்ம சும்மா இருக்கிற நேரத்துல இந்த மாரி யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ணி, மத்தவங்களுக்கு கிஃப்ட் குடுக்குறப்ப, இது மாரி நம்ம குடுத்தோம்னா, நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இப்போ ஸ்டார்ட்டிங்ல போட்டத போட்ட நாட்ட வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்க, இது வந்து அழகா இருக்கு எல்லோ வித் ஒயிட் கலர்ல.